ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அவன் இல்லாமல் எப்படி வீட்லேயே நம்ம குக்கரில் குக்கி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு நம்ம 2 கப்பு எடுத்துக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 100 கிராம் பட்டர், அது ஒரு கப்பு 150 கிராம் இருக்கும். 300 கிராம் மாவு, 100 கிராம் பட்டர், கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்சியில் வந்து சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு போட்டால் போதும். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை போதும். இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிட திகட்டும். நம்ம இது டீயில், காஃபி, பால் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். தண்ணியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. இது எந்த கெமிக்கலும் எசன்ஸு எதுவுமே நம்ம போடலை. பேக்கிங் சோடா மட்டும்தான் கொஞ்சம் போட்டோம். இது போல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம தட்டிக்கலாம். நான் அதுக்குள்ளே அங்கே அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட் ஆகட்டும்னு சொல்லி குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளார ஒரு கலவடையும் வச்சு நான் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்டுருக்கு. இது போல் தட்டி நம்ம டிசைன் வேணும்னா நம்ம இது போல் ஃபோர்க்கு வச்சு பண்ணிக்கலாம். அப்படி வேண்டானாலும் சும்மாவும் அப்படியே தட்டி வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள், குக்கர் நல்லா சூடு ஏறி இருக்குது. உள்ளே கலவடை வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வந்து நம்ம நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அதை குக்கரில் வச்சுக்கலாம். நான் முன்னாடியே தட்டை உள்ளே வச்சுட்டேன், மறந்துட்டு நெய் தடவை. அதனால் மறுபடியும் எடுத்து நெய் தடவிட்டு இப்போ வைக்கிறேன். கரெக்டாக இந்த கலவடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது குக்கரில். வெறும் குக்கர் வச்சுட்டு அதில் ஸ்டாண்டு வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே இது போல் ஒரு தட்டை வச்சுட்டு தட்டி நம்ம அதில் வச்சுக்கலாம். அந்த தட்டை சுற்றிரும் நம்ம அடுக்கி அப்படியே சுற்றிரும் வச்சிடலாம். இது போல் வேணுன்னா நம்ம கிண்ணத்தில் எடுத்து அப்படியே தட்டிட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம். இது போல் டிசைன் மாதிரி வச்சு நம்ம வச்சுக்கலாம். இல்லை சீப்பு கூட நம்ம வச்சு அதில் கூட எதனா வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் மூடி இருந்ததுன்னா கூட இது போல் தட்டிட்டு நம்ம கரெக்டாக ஷேப் வர்றதுக்கு அந்த மூடியை வச்சு கூட நம்ம அழுத்திட்டு அழகாக அது சுற்றியும் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துகிட்டு அப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது போல் வச்சிடலாம். வச்சு நம்ம மூடி தீ வந்து நீங்கள் சிம்முலேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு அரை தீக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வெயிட்டெல்லாம் போடக்கூடாது. ஒரு 45 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா இதை போல் இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து நல்லா வந்திருக்கு, ரோஸ்ட் ஆகிருக்கு குக்கீஸ்லாம். பாருங்கள், பின் சைடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நான் அப்படியே சூடாகவே எடுத்து வைக்கிறேன் நான். நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆறட்டோன்னு எடுங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் டக்கு டக்குன்னு எடுக்கிறேன் அதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் செஞ்ச குக்கீஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், பேக்லேயும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இது கோதுமை குக்கீஸ். இதேமாரி நீங்கள் ராகிலையும் செய்யலாம், சத்து மாவுலேயும் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் வச்சே நம்ம அழகாக பேக் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் தாராளமாக. நீங்கள் ஒயிட் சுகர் போடாமல் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. அது வந்து இன்னும் உடம்புக்கு ஹெல்த்தி. நான் வந்து ஒயிட் சுகர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம பண்ணிக்கலாமேன்ட்டுன்னு ஒரு நாளைக்கு ஒயிட் சுகர் போட்டேன்னா ஒரு நாளைக்கு ப்ரௌன் சுகர் போடுவேன் நான். அதே போல் நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு செஞ்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது டீக்கு, காஃபிக்கு, பாலுக்கு, இன்னும் கேட்டால் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் வெறுமனே கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.